அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நேச்சுரோபதி 5th டே பார்க்கலாமா? எப்பவும் போல் ஃபஜர் தொழுகை முடிச்சுட்டு உடல் சுத்தம் அதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போவோம். நேச்சுரோபதியில் 5வது நாளும் அப்படி தான் போயிட்டுருக்கு. என்னுடைய ஃபேவரட் ஜாக் ஃப்ரூட். திரும்ப நான் அதை ஏன் வீடியோ எடுக்கிறேன்னா, சாப்பிட மாட்டோமா எனக்காவது ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நேச்சுரோபதியில் இருக்கும்போது அதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா டாக்டர்கிட்ட நான் கேட்டுட்டேன், இது டேபிளுக்கு வருமா அப்படின்னு. அது வராதுன்ட்டாங்க. வாட்டர் மெலன், மஸ்க் மெலன் தவிர உனக்கு வேறு எதுவும் வராது அப்படின்ட்டாங்க. இங்கே அங்கே 2 பசு கட்டி விட்டுருப்பாங்க. அதை சுத்தமாக டெய்லி குளிக்க வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அடுத்து குப்பை வண்டி, அதையும் நான் விட்டு வைக்கல. குப்பை வண்டியும் கூட அழகாக தெரியுது இல்லையா? விஜயவாடாவில் இருக்கிற இந்த நேச்சுரோபதி எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சோ அப்போ இருந்து நான் ஜீட்டை சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஒரு முறை போயிட்டு வரலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் செவி சாய்க்கவே இல்லை. என்ன சொல்கிறது, நம்மளுடைய முயற்சி ஆண்டவனுடைய முடிவு எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு நாள் இந்த மாதிரி வரும். ஆந்திராவில் இருக்கிறோமா கேரளாவில் இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மரம் எங்கிட்டு பார்த்தாலும் மரம், பலா மரம், தென்னை மரம், மாங்காய் மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மரம் இருக்குதுங்க. அவ்வளோ அழகான ஒரு இடம். ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு மனிதனுக்கு என்ன தேவையோ அது பூராமே இங்கே இருக்குதுங்க. எதுவுமே நம்மளுக்கு இடைஞ்சலாவோ இல்லை எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போ வரவே வராது. அந்த மாதிரி ஒரு இடம் இது. அடுத்து நான் வாக்கிங் போனது இன்றைக்கி அக்கு ப்ரெஷர் ஸ்டோன் வாக். இதில் தான் வாக்கிங் போகணும் அப்படிங்கிறதில் கட்டாயம் கிடையாது. நம்ம விருப்பம், நம்மளுக்கு எது மனசுக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரி. மணலில் ஒரு நாள், கல்லில் ஒரு நாள், புல்லில் ஒரு நாள், அப்படி தான் நான் போயிட்டுருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ். இந்த போட் ஹவுஸும் கூட இந்த ஆசிரமத்தில் அமைஞ்சிருக்கு. கிருஷ்ணா நதி போட்டிங்கும் இருக்கும். ஈவினிங் டைமில் போட்டிங் விடுவாங்க. நாங்கள் இன்னும் போட்டிங்கில் போகல. நான் கரெக்டாக இருக்கும் டியூட்டி. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டியூட்டி கரெக்டாக இருக்கும். 5 மணிக்கு மேலே தான் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம். அப்போ இங்கே வந்தால் டைம் முடிஞ்சிருச்சு. 5:30க்குலாம் முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. பார்ப்போம், போகிறக்குள்ளே ஒருக்கா போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஜி. கட் ஹெல்த் கேரில் இருக்கிறதுனால எங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இஷ்டம் போல் வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன் நான். வாத்து பாருங்கள், அது தன்னைத்தானே குளிச்சிட்ருக்கு. ஒன்று நம்ம ரசிக்கிற மாதிரி ஒரு இடம் தான் இது. என்ன சொல்கிறது, ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு இந்த இடம். மழை பெய்யுது பாருங்கள், நல்ல மழை. இப்போ ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி வயசு வரம்பே கிடையாதுங்க. எல்லாருமே இதில் நம்ம என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. டெய்லி ஈவினிங் 5 o'clock போல் இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்குறோம். கோகோனட் வாட்டரை எடுத்துக்கிறதுக்காக காசு கொடுத்து வாங்கிக்கணும். இந்த கோகோனட் வாட்டரும் சுவையாக கிடைக்கும். அவசரமாக பாத்ரூம் வருதுன்னா நம்ம ரூமுக்கு போய் தான் போகணுன்னு இல்லை. வாக் பண்ணுற இடத்துல ஒரு 10 எடுத்து வச்சோம்னாவே பாத்ரூம் இருக்கும். அந்தளவுக்கு பாத்ரூம் நிறையா இருக்குது, லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும். எங்கே பார்த்தாலும் ஊஞ்சல் தாங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு இந்த நேச்சுரோபதியில் இது இல்லாமல் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரம் போர்டு, செஸ், பேஸ்கெட் பால், ஷட்டில் கோர்ட், ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ், அது இல்லாமல் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் ரூம் இருக்குது. அடுத்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அடுத்து செல்ஃப் பெடல் போட்டிங்கும் இருக்குது. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. ஓகே.
அழகாக இருக்கு, பிளாக் அண்ட் எல்லோ. வீடியோ எடுக்கிறேன்னு வாங்க போகலாம்.